வந்துச்சு பிரசங்கம் பண்ண வா வா வா. யோ வயா இவங்களுக்கு என்ன, இவனுங்க அப்போ தான் கொஞ்சம் யோசனை வந்துச்சு, இவனுக்கு செல்ஃபிஷ் ஃபெலோஸ் அப்படின்னு யோசனை பண்ணேன். சரி அப்போவும் ஒரு வார்த்தை கேட்டுடுவோம். யார்? பாஸ்கிட்ட கேட்டுருவான். அவர் சொன்னார் நீ போன்னு. இன்னும் இதுவரை கொடுமை எதுவுமே இல்லை. மேலெல்லாம் ரத்த காயம், இந்த சைடில் ஒரு கட்டு, இந்த மாதிரி தான் கட்டி விட்டாங்க. என் சம்சாரம் தான் கட்டி விட்டுச்சு. இந்த கையில் கட்டு, இந்த கையில் இருக்குது, மேலெல்லாம் பிளட்டு, அப்படியே அப்படியே சட்டையெல்லாம் பிளட்டு. இதோட போகிறேன், நீ போ, கூட இருப்பேன் நான் உன்னோட. இதுதான் அவர் சொன்னது. இருந்தார். அன்னைக்கு 12:30 மணியா 1 மணி வரைக்கும் மீட்டிங் போச்சு. எனக்கு இருந்த அவ்வளோ கோபத்தையும் பேய் மேல காமிச்சேன். வந்த பேய்களாம் சமத்தியா வாங்கி கட்டிச்சு. எனக்கு அது ஒன்று தான் பழி வாங்குதல், ரிவெஞ்ச். யூ நாட் டேக் இட் ரிவெஞ்ச் அப்படின்னாரு. அதுதான் என்னை குத்தி விடுறது அந்த வார்த்தை. I enjoy simply taking revenges. நம்ம சில பேர் சொல்லுவாங்களா, ஐ லைக் டீல்ஸ் அப்படின்ற மாதிரி. I like revenges. I loved revenges. எத்தனையோ பாட்டிமாக்கள்லாம் டெலிவர் ஆனாங்க. எத்தனையோ பேர் டெலிவர் ஆகி அடுத்த நாள் போயிட்டேன் நான். ஐ flew to ஸ்ரீலங்கா. பட் ஐம் டெல்லிங் யூ, இங்கே இதுக்கு போகும்போது 277/177 ஒன்றும் செய்ய முடியல. எங்கள் அக்கா கேட்குது, சிஎம்சி வாசலில் நிறுத்திட்டு பிரதர்கிட்ட கேட்குறாரு, பேசாமல் அட்மிட் பண்ணிட்டுமா அப்படின்னு. நான் சொன்னேன், மீட்டிங் போங்க. எல்லாரும் நான் ஒரு மாதிரி என்னதை பார்த்தாங்க. நிறைய பேர் உயிரோடே இருக்க மாட்டாங்க 277/177. அதே மாதிரி டோவும் ஆகும் எனக்கு 80/40 அதுவும் இருந்திருக்குது. பட் கிங் வாஸ் வித் மீ. அந்த மீட்டிங்கில் போயிட்டு சமத்தியாக கலக்கணும். நல்லா பண்ணி முடிச்சுட்டு எனக்கு முடியல, உடம்புக்கு முடியல. மீட்டிங்கில் இருக்கிற போது ஒட்டி ஐ எம் கெட்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த், சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த். Once the meeting was over, I am an ordinary man. I am no more of a superman. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்க ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு, எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் then I was going. அப்போ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாட்டி, 6 மணி இருக்கணும், ஒரு வீட்டில் போயிட்டு கொண்டு போயிட்டு, இந்த பாட்டி வந்து கீழே விழுந்துருச்சு. இது கால் 2 டிஸ்லொகேட் ஆகிடுச்சு. அதனால் அது கழண்டு வந்துடுச்சு. இது வந்து கழண்டு வந்துடுச்சு. இது நடக்க முடியாமல் உட்காந்துருக்கு. நீங்கள் ஜோம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சொல்லிட்டேன், உங்களை விட்டு ஒரு மீட்டிங் ஒன்று செய்துட்டா ஒன்று போதுமே, என்ன விட மாட்டீங்களே நீங்கள் அப்படின்ற நினைப்பு இருந்தது மனசுக்குள்ள. ஆண்டவரே, அப்ளிகேஷன் அங்கே தானே போடணும். அவர் என்ன சொன்னார், நீ போய் செய். திஸ் இஸ் கால் பிரேக்கிங் ஆஃப் யுவர் வில். நீ போய் செய். அப்போ எனக்கு அந்த பிக்சர் எடுத்து கொடுத்தது பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள் செல்றாங்க. They met a layman on the way. அப்ப
ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை. என்கிட்ட அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன என்கிட்ட என்ன இருக்குது, 177 277 பார் 177. திஸ் வாஸ் மை கிரெடிட்ஸ். அதோடு போனேன். போயிட்டு அதுக்கு அந்த அம்மா பார்த்தேன். எனக்கு அந்த அம்மாவை பார்க்கும்போதே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் ஒரு மாதிரி நானே ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன். அப்புறம் தென் ஐ அட்டர் தி சேம் வேர்டு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அந்த அம்மா புரிஞ்சிச்சா புரியலையா எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வார்த்தை, இதை சொல்லுனாரு. சொன்னேன். அப்படியே கையை பிடிச்சி தூக்கினேன். டக்குன்னு கிழவி வந்துருச்சு. இந்த கிழவிக்கு 90 வயசு. உள்ள போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியாது. இதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு இல்லை. அது என்னுடைய கன்சர்ன் கிடையாது. கன்சர்ன் அவருடையது. என்னுடைய கன்சர்ன் என்னது, கேள்வி நல்லாயிடுச்சு. அப்பவும் சொல்றாங்க நெக்ஸ்ட், கேள்வி காது ரெண்டும் கேட்காதுன்னு. இது கொடுமையா இல்லை? கேள்வி காது ரெண்டும் கேட்காதுன்னு. எனக்கு அனாட்டிங்ல நிறைய வகை இருக்குது. அதில் காது கேட்க வைக்கிறதுல எனக்கு ஸ்பெஷலிஸ்ட். நான் காது கேட்க வைக்கணும்னா இது ஈஸிடா, எனக்கு உடனே உழுந்துச்சு. இது தலைவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக. இது அந்த தடவை அவரை கேட்கவே இல்லை. எனக்கே ஒரு தைரியம் வந்துடுச்சு. நேராக போய் அந்த காதில் 2 காதுலையும் அந்த பாட்டிமாவுக்கு என்னன்னு தெரியல. அது 90 வயசு. அதுக்கு என்ன பண்ணுறா, அது காதில் அந்நிய பாஷை பேசுகிறேன். இது லூசுத்து மாதிரி தெரியும் எல்லாருக்கும். அந்த பாட்டிமாவுக்கு அந்நிய பாஷை, சாதாரண பாஷையே புரியறது கஷ்டம். அந்நிய பாஷையை பேசுகிறேன். ஆனால் இது எங்கே நடக்குது யுத்தம்? ஃபுல்லாக ஸ்பிரிட் வேர்ல்டில் நடக்குது. தென் கிழவி காதில் டக்குன்னு அடித்தேன். ஒன்றுச்சு கேட்குதே. அடுத்த காதையும் சிண்டி விட்டேன். அடுத்த காதும் கேட்டுச்சு. தென் இன்னைக்கு காலையில் மெடிடேட் பண்ணும்போது அதுதான் யோசனை பண்ணேன். 2 விதமான மனுஷர்கள் இருந்திருப்பாங்க. நீ என்னை குணமாக்குனாலும் திருப்பி வந்து நான் அங்கே நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் இருப்பான். என்னுடைய நான் சோம்பேறித்தனமாக தான் வாழ்வேன். நான் பிச்சை எடுத்து தான் வாழ்வேன். இன்னைக்கு நிறைய பேர் இது மாதிரி கிளம்பியிருக்காங்க. இன்னொரு செட் இருக்குது. இல்லை எனக்கு காது கேட்டால் போகிற, எனக்கு வந்து சப்பானியாக இருந்துட்டேன், நான் நடந்துட்டா போதும், ஐ கேன் ஒர்க் அண்ட் நான் சரியாயிட்டேன்னா சரியாக போயிடும். இந்த மாதிரி ஒரு சொல்கிற ஆளுங்க பேதுரு யோவான் அந்த மாதிரி ஆட்கள் தான் பார்த்தாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் மாதிரி இது டைப் 2. இது டைப் 2. and that fellow was seen. அப்ப இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? என்கிட்ட ஒண்ணு இல்லைன்றதை கண்டுபிடிச்சேன். எனக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின்படி நான் பிளைண்டா தான் போவேன். I won't see the laws, how they function. ஒரே ஒரு லா தெரியும், தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த இது ஒட்டி தெரியும். தேவனிடத்தில் செல்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தன் தேடுவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க வரும்போது கூட, இன்னைக்கும் இந்த இது வரும்போது, நான் தேவனிடத்தில் போறேன், எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு இது வேணும், எனக்கு ஸ்பெஷல் அனாயிண்டிங் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும்.
இது தெரியாம நீங்க போயிட்டு அவர்கிட்ட போய் எதோ கேட்டீங்கன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டார். தன்னை குறித்து எண்ண வேண்டிய இதுக்கு எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தெடுத்த விசுவாசத்தின்படி விசுவாச அளவின் படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். தெளிந்த எண்ணம் உள்ளவனாய். You should know what is what. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தன் தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு உட்காந்துக்கிறான். இதை பார்த்துட்டு இப்போ 100 தீர்க்கதரிசிங்க எழுந்துடுறாங்க. ஆனா கர்த்தர் அவனுக்கு இன்னொருத்தன் கேட்கறான், எனக்கும் தீர்க்கதரிசனம் வர வேணும், இல்லை உனக்கு கிடையாதுன்ற. உனக்கு குணமாக்கும் வரம் தான் கொடுக்க, இல்லாட்டி உனக்கு அற்புதங்களை செய்யும் வரங்களை கொடுக்குறேன். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அற்புதங்களை செய்யும் வரம் தான் ரொம்ப பவர்ஃபுல். ஆனா இந்த ஊர் ஜனங்க தீர்க்க தரிசனத்தை ரொம்ப நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கணக்கு போடுறது என்ன கணக்குனா, அற்புதங்களை செய்யும் வரம் இருந்துச்சுன்னா அந்த வரங்களை வைத்திருக்கிறவன் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டான்னா அவ்வளவுதான். அது அற்புதம் நடந்துச்சுன்னா அவன் திருப்பி நம்மகிட்ட வரமாட்டான். புரிஞ்சுதான் தெரியுதான் வரமாட்டான். இப்ப தீர்க்க தரிசனம் அவன் விட்டுக்கிட்டே இருப்பான். தீர்க்க தரிசனம் இது பாருங்க, இதுதான் இழிவான ஆதாயம். அடிக்கடி வந்தான்னா அடிக்கடி காணிக்க. சரியா? அடிக்கடி காணிக்க. இப்ப நம்ம பொழைப்பு வயிறு ரொம்பிச்சு. இப்ப அதுதான் சொல்றேன், இந்த காலத்துல நான் சொல்றது தீர்க்கதரிசனம் சொல்றது கிளி ஜோசியம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு கர்த்தருடைய சபையில.